ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து வீடியோல வந்து பேச போறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை, என்ன வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன வந்து சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை என்னோட வீட்டுல கூட என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. முதல்ல மரியாதைன்றது அடுத்தவங்க நம்ம கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறத விட நமக்கு முதல்ல நம்ம மரியாதை வந்து கொடுத்துக்கணும் அப்படின்றது தான் நான் எப்பவுமே யோசிக்கிற வந்து விஷயம். நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிறீங்க, எவ்வளவு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டோட நடந்துக்கிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிதான் நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்த சரின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம முதல்ல தயங்காம வந்து செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம செய்யற விஷயம் நமக்கு ஒரு ஆசையா கூட இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுவாங்க, கூட ஒர்க் பண்றவங்க என்ன பேசுவாங்க, வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யோசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது இல்ல, அதை நீங்க பண்ணாம லைஃப் லாங் நீங்க ரொட்டீனா ஒரே வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது உங்க லைஃப் கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி என்னடா வாழ்க்கை அப்படின்னு நமக்கே வந்து ரொம்ப சலிப்பா வந்து இருக்கும். நீங்க முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கணும் அப்படின்னா, என்ன விஷயம் பண்றதா இருந்தாலுமே எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நான் பண்றேன் அப்படின்னு தைரியமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த தப்பை வந்து நிறைய பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் பண்ணா இது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணிடுமோ, இது பண்ணா அவங்களுக்கு பிடிக்காதோ, அது பண்ணா பிடிக்காதோன்னு நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச நிறைய விஷயத்த நான் வந்து இழந்திருக்கேன். அது இப்ப தப்புன்னு நான் ரொம்பவே வந்து ரியலைஸ் பண்றேன். கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மாத்திக்கோங்க. முதல்ல உங்களுக்கு எது சரின்னு நினைக்கிறீங்களோ அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கலாம். உங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பொருள் வாங்குறதுல ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போறீங்க, அது வரைக்குமே உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து பண்ணுங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட ஒரு சஜஷனா வந்து கேட்கலாம், ஆனா அடுத்தவங்க சொல்றதே ஃபைனல் முடிவா வந்து இருக்கக்கூடாது. நம்ம 4 பேர்கிட்ட இது சரியா இது தப்பான்னு கேட்கும்போது நமக்கு அட்வைஸ் பண்ற எல்லாருமே நம்ம நல்ல மனசோட வந்து ஓகே இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவங்க உங்களை மதிக்கிறாங்கன்றத தாண்டி உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற மரியாதை அதுதான்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இப்ப யாரையாவது ஒருத்தர்கிட்ட போறீங்க அப்படின்னா, ஒருத்தரை கூப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு தடவை கூப்பிடுங்க, 2 தடவை கூப்பிடுங்க. அவங்க வரல அப்படின்னு அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப திரும்ப போய் நிக்காதீங்க. அப்போ நம்மளோட மரியாதை அந்த இடத்துல கண்டிப்பா வந்து போயிடும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது வேற, நம்ம ரொம்ப அவங்க கிட்ட இறங்கி போறதுன்றது வேற. நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நம்ம போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த மரியாதை தான் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே போவோம். ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா அவங்க மேல அன்பு வச்சிருப்போம். ஐயோ அவ பரவாயில்ல, அவ என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஆனா அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் வந்து இருக்கணும். அவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் இவங்க திரும்ப நம்ம கிட்ட தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். அது என்ன மாதிரியான இடம் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்களும் போகாதீங்க, உங்களோட இடத்துக்கு அவங்களையும் கூப்பிடாதீங்க. இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்களை கூப்பிடலன்னா எப்படி அப்படின்னா, ஒரு தடவை கூப்பிடுங்க, 2 தடவை கூப்பிடுங்க, வரலையா விட்டுருங்க, அவ்வளோதான். ஏன் வரல அப்படியெல்லாம் திரும்ப அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதோ, இவங்க வரலன்னு நினச்சி கவலைப்படுறதோ அது எல்லாமே வந்து பண்ணாதீங்க. அது எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக போகவே போகாதீங்க. அது உங்கள் அம்மா வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமியார் வீடாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான இடமா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு திரும்ப திரும்ப நமக்கு மரியாதை கொடுக்காதவங்க ஒருத்தங்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப கெஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மரியாதை இன்னும் கீழே போயிட்டே தான் வந்து இருக்கும். யாரும் யாரை விடவும் ரொம்ப குறைஞ்சவங்கலாம் வந்து கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெரிய ஆள் தான். அதனால ஆஹ் ஓகே இவ தானே அப்படின்னு நம்மள அலட்சியமா நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜா தான் ஆயிடும். அதனால நீங்க கெத்தா இருந்து பாருங்க. அவங்க பேசலையா, நீங்க வந்து பேசாமலே இருந்து பாருங்க. அப்ப யோசிப்பாங்க, இவ நம்ம பேசலன்னா திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து பேசுவா, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க திரும்ப நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப திரும்ப அவங்க பேசலனாலோ, அவங்க நம்ம ஒரு விஷயத்துல நம்ம கூட இல்லைனாலோ நம்ம திரும்ப திரும்ப அவங்க இழுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மள மரியாதை இல்லாம தான் வந்து நடத்துவாங்க. அதனால அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப கம்மியா பேசுங்க. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான சில சீக்ரெட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து மெயின்டைன் வந்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஆஹ்
நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி நமக்கு பிடிச்சவங்கள பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். ஆனா நம்ம பேசுறதுல இருந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம பேசும்போது நம்மள மீறியுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தப்பா பேசுறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும்ல நமக்கு எவ்வளவு பேசணும், இந்த இடத்துல எப்படி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் சைலண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அது இன்னுமே ரொம்ப நல்லது. நான் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேக்சிமம் நான் வந்து அதை ஃபாலோ பண்றேன். நிறைய விஷயங்கள்ல நான் ரொம்ப சைலண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அது சில டைம் தான் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியுது. நெறைய டைம்ல நமக்கு பிடிச்சவங்களோ, இல்ல நம்ம ஒருத்தவங்கள பார்க்கும்போது நம்ம எக்ஸைட் ஆவோம்ல. வெளியில போகும்போதோ, இல்ல நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ, ஏன்னா நம்ம அவங்கள ஒரே மாரி தான் பார்க்குறோம். பட் அது எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. உங்களோட பேச்ச வந்து கண்டிப்பா கம்மி பண்ணுங்க. அது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் உங்களோட மரியாதைய வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் வந்து பண்ணும். நான் முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப என்னோட லைஃப்ல இருக்கிறதுக்கும் நெறைய சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடி இருந்த தேவி வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசுவா. பட் இப்போலாம் வந்து இல்ல. ஃபோன் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இல்ல யாரையாவது மீட் பண்ணும்போது பேசுறதா இருக்கட்டும், இப்போலாம் அதெல்லாம் ரொம்ப சட்டிலா வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிஜமாவே நான் பேசுனத கம்மி பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச மரியாதையே வந்து வேற. அதே மாதிரி எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஏன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்லி, அவங்க சைட்லேருந்து அந்த விஷயம் சொல்லல அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அதனால நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்லணுன்ற எந்த அவசியமுமே வந்து கிடையாது. உங்களுக்கான சில சீக்ரெட்ஸையும் மெயின்டெயின் வந்து பண்ணுங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, அது நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லிக்கலாம். அத விட்டுட்டு முன்னாடியே நம்ம முந்திரி கொட்டை மாரி இது பண்ண போறேன், இது பண்ண போறேன். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுவுமே நான் அடிக்கடி பண்ற ஒரு விஷயம் தான். அது முடியட்டும். ஏன்னா என் லைஃப்ல நெறைய பேர நான் பார்க்குறேன். ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கூட டெய்லி பேசிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து டெய்லி எல்லா விஷயங்களையும் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். பட் வந்து அது வேற யார் மூலியமா நம்ம காதுக்கு வரும்போது நிஜமாவே நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். அதனால ஆஹ் அவங்க ஏன் நம்மகிட்ட சொல்லலைன்றதை தாண்டி நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட நம்ம விஷயத்த சொல்லணும் அப்படின்றத பத்தி நீங்க யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கான சீக்ரெட்ஸ் எப்பவுமே வந்து இருக்கணும். எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கான மரியாதை போறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வீட்ல சின்ன சின்ன சண்டை நடக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனை நடக்கும். நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா பின்னாடி தான் தெரியும் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க ஷேர் பண்ண அளவுக்கு அவங்க கிட்ட ஷேர் பண்ணல அப்படின்னு. நீங்க சொல்றீங்கன்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. அதனால நீங்களும் சொல்ல வேண்டாம், அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்கவும் வேண்டாம். அப்படி இருந்தீங்கன்னா அவங்களோட மரியாதை கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்றத நம்ம வந்து மறந்துடுவோம். எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து 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 செய்வோம். ஆனா கடைசியில நமக்கு மிஞ்சறது வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன செஞ்ச அப்படின்றது மட்டும்தான் வந்து இருக்கும். அதனால எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கிறது முக்கியமான விஷயம் தான். ஆனா அதை தாண்டி உங்களை நீங்க முதல்ல சந்தோஷமா வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும். நீங்க வந்து அவங்களுக்கு அது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க உங்களை ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா ஓகே, அவங்க என்ன வேணாலும் சொல்லி போய் போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதை பத்தி கவலைப்படாதவங்க எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஆனா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது ஒருத்தவங்க நம்மள சின்னதா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நமக்கு ஹர்ட் ஆகதான் செய்யும். ஏன்னா நமக்கு அவங்க நம்ம வந்து அவங்களுக்காக ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம செய்யறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு செய்யறோமோ, அடுத்தவங்களை எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை முதல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களால நாளைக்கு எந்திரிச்சு அடுத்த வேலையை வந்து பார்க்க முடியும். நீங்க சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிற எத்தனை பேர் உங்களை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒருத்தருக்கு பார்த்து பார்த்து செய்யற விஷயங்கள் எத்தனை பேர் உங்களுக்காக திரும்ப செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து இருப்பாங்க. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம அடுத்தவங்களை சந்தோஷமா பார்த்துக்கிறத தாண்டி பார்த்துக்கிறது நல்லதுதான். ஆனா அதே அளவுக்கு நம்மளையும் நம்ம சந்தோஷமா வந்து பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அத காது குடுத்து ஒருத்தவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் காது குடுத்து கேட்க மாட்றாங்களே! கேட்காத ஒருத்தங்க கிட்ட நீங்க எவ்வளோ நல்ல விஷயத்த சொன்னாலும் அது டார்ச்சரா தான் வந்து தெரியும். அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் வந்து இருக்கலாம். அதனால நீங்க சொல்ற விஷயத்த ஓகே, இவங்க சொல்றாங்க, இத நம்ம ட்ரை பண்ணுவோம், இத சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. அத விட்டுட்டு எல்லார்கிட்டயும் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா, நீங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கும் வேல்யூ வந்து இருக்கு. அத நீங்க உங்க பேச்ச கேட்காதவங்க கிட்ட சொல்லி உங்களோட டைம் வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்ல. உங்களோட பேச்ச கேட்காதவங்க கிட்ட நீங்க அட்வைஸோ, எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அது வந்து ஏன்னா அவங்க மாத்திக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயத்த அவங்க காது குடுத்து கூட கேட்க ரெடியாவே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட
உங்களோட வேல்யூவான பாயிண்ட்ஸையோ சரி, வேல்யூவான வார்த்தையோ சரி, உங்களோட வேல்யூவான டைமையோ சரி, தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. விட்டுருங்க. அது கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சரியாயிடும். இல்லைன்னா அவங்கள அப்படியே கண்டுக்காம வந்து விட்டுருங்க. அதே மாதிரி அதிகமா ஒருத்தவங்களோட பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறது நம்மளா தான் வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். என்ன சொல்றது? எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், நம்ம பழகுனவங்களா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும். ஆரம்பத்துல என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, "சிஸ்டர் எங்க மாமியார் வீட்டு சைடோட ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப பாண்டிங்கா தான் வந்து இருந்தேன். இப்பலாம் வந்து என்னால அப்படி இருக்க முடியல. சண்டை வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆரம்பத்துல போகும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றத தாண்டி, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். பட் அது அவங்களுக்கு நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஆம், அதே மாதிரி நம்ம யோசிக்கிற மாரி தான் அவங்க யோசிக்கணுன்றதுமே வந்து கிடையாது. நெறைய விஷயங்கள்ல நம்ம நெறைய பேர் மேல அன்பு வச்சுட்டு கண்டிப்பா அதுல கஷ்டப்படுறது நம்மளா மட்டும் தான் இருப்போம். அதனால அன்பு வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, நாளைக்கு என்ன கஷ்டம் அவங்க சைட்ல இருந்து வந்தாலும், ஓகே அத அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து எந்த விதத்திலயும் உடைஞ்சு வந்து போக மாட்டோம். அதனால யார்கிட்டயா இருந்தாலும் லிமிட்டா வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுறதா இருக்கட்டும். ஆ ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, "அக்கா எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து முன்னாலாம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பட் நான் இப்ப காலையில இருந்து வீட்ல விளக்கேத்துறேன். என்கிட்ட பேசுறதே வந்து விட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏதாவது ஒரு பொருள் வாங்குனா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆ இல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல என்னோட நாத்தனார், இந்த மாரி நெறைய பேரோட வந்து ரிலேட் பண்ணிக்க வந்து முடியும். அது அவங்கவங்களோட பக்கத்துல இருக்கவங்க, நீங்க யாரோட அதிகமா க்ளோஸா இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. என் லைஃப்ல யாரோடையுமே க்ளோஸா இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய பாடம் எனக்கு. நான் ஆக்சுவலா என்னோட ஷூட்ல ஒர்க் பண்றவங்களோடலாம் வந்து ஷூட்டிங் முடிப்பேன் வந்துருவேன். அவ்வளோதான். வெளியில போறதோ, அந்த மாரிலாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன். ரொம்ப பர்சனலான எந்த விஷயங்களையும் பெருசா ஷேர் பண்ணிக்க மாட்டேன். என்னோட ஹேப்பியான விஷயத்த இப்போ உங்களோட எப்படி ஷேர் பண்ணிக்கிறேனோ, அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அவ்வளோதான். பட் நம்ம சில பேர வந்து நம்புவோம்ல. ஓகே, இவங்க நமக்கு வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சில பேர நம்ம நம்பியிருப்போம். ஆனா வந்து அந்த மாரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நம்மளோட கஷ்டத்துல கூட இருக்கேன்னு சொல்றவங்க, நம்ம லைஃப்ல நல்லா இருக்கும்போதும் நம்ம கூட வந்து இருக்கணும். சந்தோஷப்படணும். ஓகே, அவ அப்படி இருந்தா, இப்ப இப்படி இருக்கான்னு நெனச்சு சந்தோஷப்படணும். ஆனா வந்து, ஐய்யய்யோ! அவ மட்டும் இருக்காளே! நம்மளால இருக்க முடியலையேன்னு நெனச்சுட்டு நம்மகிட்ட பேசாம, நம்மள அவாய்ட் பண்றது. நம்ம ஒண்ணும் குழந்தை கிடையாதுல்ல. நமக்கு தெரியும்ல, யார் நம்மள அவாய்ட் பண்றாங்க, யார் நம்மகிட்ட நல்லா பேசுனாங்க, நம்ம கஷ்டப்படும்போது நம்ம கூட என்னென்னலாம் பேசுனாங்க, நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கும்போது, இப்ப அவங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு, அப்படின்றது எல்லாமே வந்து தெரியும்ல. அதனால ரொம்ப அதிகமா வந்து பழகாதீங்க. அப்படி பழகிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, விலகுறதுக்கு ரெடியா வந்து இருந்துக்கோங்க. அ நான் என் லைஃப்ல அந்த மாரி இருந்த ஆளுங்களெல்லாம் வந்து அப்படியே இவ்வளோதான் நீங்க அப்படின்னு அப்படியே ஒதுக்கி விட்டாச்சு. அதனால அந்த மாரி லைஃப்ல வந்து யாருமே எனக்கு கிடையாது. ரொம்ப க்ளோஸா என் விஷயத்த பர்சனலா ஷேர் பண்ற அளவுக்கு கிடையாது. என் ஹஸ்பண்ட தவிர, என் பசங்கள தவிர. வேற யார்கிட்டயும் வந்து நெறைய விஷயங்கள் சொல்றதில்ல. அதனால எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யார் மேலயும் ரொம்ப அதிகமா அன்பு வைக்காதீங்க. அடுத்தது நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, அத வந்து பண்ண போறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லாதீங்க. ஏன்னா சில பேரோட நம்ம ரொம்ப க்ளோஸா பழகியிருப்போம். அப்ப நம்ம என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம்ல, இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஹேப்பியா வந்து சொல்லுவோம். பட் அது நடக்கல அப்படின்னா, அது அவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆகுறோம். அது நடக்கல. நம்ம ரொம்ப நெனச்ச விஷயம் நடக்கலன்னும்போது, அது அவங்களுக்குமே ஒரு பெரிய வலியா தான் வந்து இருக்கும். அதனால ஆ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்களோ, அது நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. "கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம்ன்னு சொல்லும்போது, "ஐய்யய்யோ! இவலாம் இதெல்லாம் பண்றாளே! நமக்கெல்லாம் எதுவுமே நடக்கலையே!" அப்படின்னு அந்த வயித்தெரிச்சல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்கிற விஷயங்கள் கூட தள்ளி போகும். அதனால எந்த விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னாலும், அது நல்லபடியா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்க. அது உங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் அது நல்லது. அதே மாதிரி நீங்க சம்பாரிக்கிற பணத்த ஒரு தடவைக்கு 10 தடவ யோசிச்சு செலவு பண்ணுங்க. சம்பாரிக்கிறதே செலவு பண்றதுக்கு தானே அப்படின்னு நம்ம என்னலாம் லாஜிக் பேசினாலும், நாளைக்கு பணம் இருந்தா மட்டும் தான் உங்கள மதிப்பாங்க. அது எந்த உறவா இருந்தாலும் சரி, நமக்கே பணம் இருந்தா தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். அதனால இப்ப பணம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு, பணம் இல்லாதப்போ நம்ம உடைஞ்சு உட்காரும்போது தான் அந்த பணத்தோட வலி வந்து தெரியும். அதனால நீங்க சம்பாரிக்கிற பணத்த பார்த்து செலவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேமிலிலயே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, என் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறப்போலாம் வந்து அவங்களுக்கு செஞ்சுட்டு, பட் இப்ப அவங்களுக்கு இல்ல அப்டின்னும்போது ரொம்ப அவங்க யாருமே இவங்கள கண்டுக்கலன்னும்போது அது எவ்வளோ பெரிய வலியா இருக்கும். அதனால இப்ப அடிக்கடி சொல்ற வார்த்தை, நான் பணம் வச்சிருந்தேன்னா, நான் இப்ப இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லையே! அது உண்மையான வார்த்தை. எவ்ளோ பணம் வச்சிருந்தாலும்,
அது வந்து உங்ககிட்ட இருக்கணும், உங்களுக்கான பணமா இருக்கணும், அது தேவையான செலவா இருக்கணும். ஆடம்பரமா செலவு பண்றது வந்து அடுத்தவங்களுக்காகவோ இல்ல பந்தாவுக்காகவோ செலவு பண்றதை தாண்டி அந்த பணத்த பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா, அது நீங்க சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க அடுத்தவங்களுக்கு ரூ. 10 செலவு பண்றீங்கன்னா கூட, அது சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கள தாண்டி, அவளுக்கு என்ன அவ சம்பாதிக்கிறா, அதனால செலவு பண்ணிட்டேன் விடு அப்படின்னு சொல்றவங்க தான் நெறைய பேர் வந்து இருப்பாங்க. அதனால அடுத்தவங்களுக்கு உங்களோட வலி வந்து தெரியாது. நீங்க அந்த பணத்தோட வேல்யூ வந்து தெரியாது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சீங்கன்றது தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும்ல. அதனால நீங்க சம்பாதிக்கிற ஒரு ஒரு பணத்தையும் பார்த்து வந்து செலவு பண்ணுங்க. முக்கியமான விஷயமா அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்களா இருங்க. யாருக்காக உங்களை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என் லைஃப்ல சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். பட் இப்போ யோசிக்கும் போது அசிங்கமா இருக்கு. ஏன்டா இவங்களுக்காகலாம் நம்ம இதெல்லாம் மாத்திக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன்னா நம்மள ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. பட் அதை அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க பண்ணுவாங்க. நமக்கு திடீர்னு பார்க்கும்போது என்னடா இது நம்மள பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, பார்த்தா இவங்க இதை பண்றாங்களே அப்படின்னு வந்து தோணும். அதனால யாருக்காகவும் உங்களை கண்டிப்பா மாத்திக்காதீங்க. எப்பவுமே நீங்க நீங்களா இருங்க. அப்பதான் உங்களோட மரியாதை உங்களுக்கே நீங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப நம்மளால ஒரு ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் நானா இருக்கேன் அப்படின்ற சந்தோஷமே நம்மளை நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வைக்கும். நான் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களோட ரிலேட் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.